ஹாய் buddies அண்ட் வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஹவு டு அன்லாக் யுவர் ஓன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சைக்காலஜிக்கல் தியரிஸ் என்ன சொல்லுது, சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஹவு டு அன்லாக் யுவர் பொட்டன்ஷியல் அப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளுமே வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், பட் அது வந்து உள்ளே மறைஞ்சிருக்கும். அது எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சிம்பிள் ஸ்டெப்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஒன் பை ஒன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூ கேன் ஷுவர்லி அன்லாக் யுவர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்லி பிலீவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கம்ஃபர்ட் ஜோன் ஆர் பீயிங் இன் யுவர் சேஃப் பொசிஷன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பிரெயின் வந்து எப்போவுமே வந்து ஒரு 2 சாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதில் எது சேஃப் அண்ட் ஈஸி ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து மோஸ்ட்லி அலைன் ஆகும், நம்ம பிரெயின் இன்க்ளைண்டாக இருக்கும் அதை நோக்கி. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பொட்டன்ஷியல் கண்டிப்பாக கொண்டு வரவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, ஒரு கப்பல் இருக்குது அப்படின்னா அந்த கப்பல் ஹார்பரில் இருக்கிற வரைக்கும் சேஃபாக தான் இருக்கும். கடலில் போகும்போது அது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான இட்ஸ் ப்ரோன் டு ஆக்சிடென்ட்ஸ். பட் அதுக்காக கப்பலை வந்து குட்ஸ் எடுத்துகிட்டு போகவே விடாமல் அதை ஹார்பர்லேயே வச்சுருந்தா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். பட் கப்பலை அதுக்கான குட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறப்ப தான் வந்து கப்பல் அதோட பலன் அடையுது. வி ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட் வித் த ஷிப் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் நமக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டு ஒரு ஈஸியான ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் எஃபர்ட் போட மாட்டேன், எனக்கான ரிசல்ட்ஸ் வேணும், எண்ட் ரிசல்ட்ஸ் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. யூ காட் டு டாயில் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒரு விஷயத்தை பண்ணணுன்னு ஆசைப்பட்டு நீங்கள் யோசித்து எஃபர்ட் போடுறவனுக்கும் ஒன்றுமே இல்லாமல் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவங்களுக்கும் இட் டெஃபினெட்லி மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான். கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். எது உங்களை ஸ்டாப் பண்ணுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் யுவர் ஜம்பிங் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் நம்பர் 1. ஸோ நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ காட் டு ரிலீஸ் யுவர் இன்னர் சைல்டு. இன்னர் சைல்டு அப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கும். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொருள் வேணும் அப்படின்னு நமக்கு தோணுது அப்படின்னா அம்மா இது வேணும் வேணும்னு சொல்லி நம்ம அடம் பிடிப்போம். ஸோ அப்படி அடம் பிடிக்கும்போது பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ அடம் பிடிக்காததெல்லாம் வாங்கி தர முடியாது அப்படிங்கிற குழந்தைங்களோட பேசிக்கான குவாலிட்டியை வந்து அடம் பிடிக்கிறது தான். எனக்கு ஒன்று வேணும்னா அதை அடம் பிடிப்பாங்க. இல்லை அடம் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து பேரண்ட்ஸ் எப்படி புகுத்துறாங்கன்னா, அடம் பிடிச்சா வாங்கி தர மாட்டாங்க. ஸோ அடம் பிடிச்சா இது நமக்கு கிடைக்காது போல இருக்குது, ஸோ வந்து நம்ம ஸ்டப்பனாக இருந்தால் நமக்கு அது கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கலி அவங்க மனசுக்குள்ளே அது சின்ன வயசுலேயே வந்து புகுந்துடுறதுனால அது வந்து ஒரு விஷயத்துக்கு அடம் பிடிக்கிற ஒரு தன்மை வந்து குழந்தைங்க இழந்துடுறாங்க. இது வந்து பேரண்டிங்கோட பாயிண்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ வந்து அப்கமிங் பேரண்ட்ஸாக இருக்கீங்க, நீங்கள் எல்லாருமே வளர்ந்து பேரண்ட்ஸ் ஆக போகிறீங்கன்னா, அடுத்து உங்கள் குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா அடம் பிடிக்க விட்டு ஓகே ஒரு லிமிட் வச்சுக்கோங்க, இவ்வளோ அடம் பிடிச்சா ஓகே வாங்கி தரலாம் அப்படிங்கிற ஒரு லிமிட். ஒய் பிகாஸ் இப்போ ஒரு படமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கனா படத்தில் வந்து ஆசைப்பட்டால் மட்டும் பார்த்தாது அடம் பிடிக்க தெரியணும். ஸோ அந்த குழந்தை அடம் பிடிக்கிற அந்த குவாலிட்டி விட்டுருச்சு அப்படின்னா, அடம் பிடிக்கிறதுனா இர்ரேஷ்னல் அடம் பிடிக்கிறது கிடையாது. நமக்கு வேணுன்ற விஷயத்துக்கு போராட்டம், அந்த போராட்டத்துக்கான ஒரு ஒரு நம்ம முன்னாடி வர்றதுக்கான அந்த குழந்தைங்களுக்கான சைக்காலஜிக்கலி அந்த விஷயத்தை வந்து சின்ன வயசுலேயே வந்து தடுத்துருது. எது ஓகே இப்படி ஒரு விஷயத்துக்காக போராடினா நமக்கு கிடைக்காது, எனர்ஜி வேஸ்ட், அலறது கெஞ்சறதுலாம் வேஸ்ட், நமக்கு எப்படியும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ அந்த பின்னாடி நாளடைவில் எப்படி மாறும் அப்படின்னா, அந்த குழந்தைங்க வந்து வளர்ந்து வரும்போது இது நம்ம எஃபோர்ட் போட்டு அதெல்லாம் கிடைக்கவா போகுது, ஸோ வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் டைம் தான், அதுக்கு நம்ம சிம்பிளாக என்ன பார்த்துருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த கம்ஃபர்ட்குள்ளே நம்ம கொண்டு வரதே இந்த போராட்டத்தன்மையை வந்து சின்ன வயசுலேயே மறைச்சி விடுறது தான். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற போராட்ட குணங்களை கொண்டு வாங்க, அன்லீஸ் யுவர் இன்னர் சைல்டு அப்படிங்கிறத வந்து செகண்ட் பாயிண்ட். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற குழந்தைய வெளியே கொண்டு வாங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். அதுக்கு ஸ்டப்பனாக இருந்து அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் போராடுங்க. அந்த போராட்ட குணத்தை எப்போவுமே விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா, ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ். அதாவது உங்களோட பயத்தை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் பேட்மேன் மூவி பார்த்துட்டீங்கன்னா தெரியும். நம்ம பேட்மேனுக்கு வந்து பேட்ஸ்னாலே பயம். நம்ம ப்ரூஸ் வெயினுக்கு வந்து அதில் இருக்கிற ஹீரோ ப்ரூஸ் வெயின் அவர். ஸோ அவருக்கு வந்து பேட்ஸ்னால் தெரியல, ஒவ்வாலை பார்த்தாலே வந்து ஒரு பயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணி தான் ஒரு பேட்மேனே மாறுவார். ஸோ உங்களோட ஃபியர் எப்போ நீங்கள் ஓவர் கம் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஹீரோ ஆகிறீங்க. உங்களுக்கு இந்த விஷயத்தில் பயம், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்னா பயம், எனக்கு வந்து அவுட் ஸ்போக்கன் 4 பேர்கிட்ட பேசுகிறதுனா பயம்னா யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். 4 பேர்கிட்ட ரேண்டமாக கான்வர்சேஷன் பிக்கப் பண்ணுங்கள். இப்போ ஆஃபீஸ் போகிறீங்கன்னா, இல்லை ஸ்கூலில் போகிறீங்க, காலேஜில் போகிறீங்க, ப்ரெசன்டேஷன் பண்ணணும், 4 பேருக்கு முன்னாடி பேசணும், எனக்கு பயம், எனக்கு இங்கிலீஷ் வராது. இல்லை, நீங்களே ஃபஸ்ட்டு வந்து கண்ணாடி முன்னாடி பேசி பாருங்கள். உங்களோட பயத்தை ஓவர் கம் பண்ணி நீங்களே முன்னாடி வாங்க. ஒரு விஷயத்துக்கு நான் முன்னாடி போக மாட்டேன் ப்ரோ, எனக்கு இது பயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு தூக்கி போட வேண்டியது இன்றைக்கி இந்த மொமெண்ட்லேயே வந்து நீங்கள் தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு எது பயமோ அதை தூக்கி போட்டு விட்டு அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்னாங்களே உங்களை நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு காம்ப்ளெக்சிட்டியை நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரைக்கிங் எ பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரைக்கிங் எ பேலன்ஸ்னால் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு விஷயம் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஆள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 1 டேக்கு 9 ஹவர்ஸ்னால் 1 வீக்கு 5 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா மொத்தம் 45 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 45 மணி நேரம் கரெக்டாக ஒர்க் பண்ணால் போதும். இல்லை வந்து நான் வந்து 15 மணி நேரம் 20 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன், அப்போ தான் வந்து இந்த மேனேஜர் இம்ப்ரெஸ் பண்ண முடியும், அப்போ தான் நான் வேலையில் முன்னேற முடியும், அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற டைமில் எல்லாருக்கும் அதே டைம் தான் ஒதுக்கியிருக்காங்க. அந்த டைமில் உங்களால் எப்படி எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும், எந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து கவனச்சிதறல்னால டைம் போகுதா, ஃபோன் எடுத்து டக்குன்னு பார்க்குறோம், இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட தேவையில்லாமல் பேசுகிறோம், இதனால் நம்ம எனர்ஜி அண்ட் டைம் வேஸ்ட் ஆகுதா, இதனால் டைம் வேஸ்ட்
ஆகுதுங்கிறது நீங்களே அனலைஸ் பண்ணணும். ஸோ யூ காட் டு ஸ்ட்ரைக் எ பேலன்ஸ். இல்லை நான் வந்து 20 மணி நேரம் 30 மணி நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 20 மணி நேரம் வரைக்கும் எஃபர்ட் போடுவோம், 4 மணி நேரம் தூங்கினா போதுன்னா உங்கள் ஹெல்த் ஸ்பாயில் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப் பர்சனல் லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு அந்த எப்படி சொல்கிறது ஸ்ட்ரைக்கிங் த பேலன்ஸ், அந்த எந்த பேலன்ஸில் இருக்கணுன்றது உங்களுக்கு தெரியணும். இது நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும் கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே எவ்வளோ எஃபர்ட் நமக்கு தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த சென்ஸ் நீங்கள் டெய்லி நீங்கள் படிக்கும்போதும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு நாளைக்கு இவ்வளோ மேலே பண்ணால் நம்ம பாடி தாங்காது, நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது, இல்லை வந்து தூக்கமின்மை வருது, கண்ணில் கருவளையம் வருது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதை நீங்களே தான் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி யூ காட் டு ஸ்ட்ரைக் த பேலன்ஸ் பிட்வீன் யுவர் பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப்காக நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கும் உங்களோட பர்சனல் லைஃப்னா உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களுக்கான ஹாபியை பர்சியூ பண்ணுறது, இதெல்லாம் உங்களோட பர்சனல் லைஃப். இது ரெண்டுக்குமான பேலன்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் யுவர் மைண்ட். அதாவது உங்களுக்குள்ள எல்லா திறமையுமே இருக்கும், எல்லாருமே வந்து படித்து வந்திருக்கோம், ஒரு ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் நம்மளால அப்படி வர முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த எண்ணம் மைண்ட் இருக்குது, அதுதான் மைண்டு தான் வந்து உங்களை வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க விடாமல் தடுக்கிறது. ஸோ யூ காட் டு ட்ரெயின் யுவர் மைண்ட் தட் என்னால் இது முடியும், நான் கண்டிப்பாக இதை பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடீஸ் அப்படின்னா இதை நான் அச்சீவ் பண்ணுவேன், இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே இதை நான் அச்சீவ் பண்ணுவேன். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குது, இல்லை வந்து ஒரு மியூசிஷியன் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை எனக்கு இவர் தான் ஐடல், இவரை மாதிரி நான் ஆகணும் அப்படிங்கிறது தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து இந்த ட்ரைனிங் யுவர் மைண்ட்லேயே வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு கோச் இருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும்னா சாதிச்ச எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்குன்னு ஒரு கோச் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த திறமை இல்லாமல் இல்லை, எதுக்கு ஒரு கோச் நம்புறாங்க, ஒரு ட்ரெயினர், ஒரு ஐடல், ஒரு இன்ஸ்பிரேஷன் எதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிற வாழ்க்கை ஒன்று தான், அந்த ஒரு வாழ்க்கை நம்ம ஃபெயில் ஆகிட்டே இருக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி சக்ஸஸ் ஆனவங்க, இல்லை ஃபெயிலியர் அனுபவிச்சாங்க, என்னோட ஃபெயிலியர்ஸ் இது, இந்த பாதையில் போனால் கண்டிப்பாக நீ ஃபெயில் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது, ஸோ இதை நீ சூஸ் பண்ண இந்த மாதிரி எஃபர்ட் போட்டோன்னா நீ பாஸ் ஆக சக்ஸஸ் ஆகுன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அவங்கள தான் கோச் ஆர் மென்டர்ஸ் ஆர் நம்மளோட இன்ஸ்பிரேஷன், நம்மளோட ஐடல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த பாதையை நம்ம ஃபாலோ பண்ணிப்பாங்க நிறைய பேர். அதுக்கு யூ காட் டு ட்ரெயின் யுவர் மைண்ட். நம்ம மைண்டில் மனதில் உறுதி வேண்டும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த உறுதி உங்கள்கிட்ட மனதளவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை கொண்டு வர முடியும். ஸோ எவ்ரிதிங் இஸ் ஹியர், ஓகே, அண்ட் ஹியர். ஸோ இதுதான் மக்களே சொல்ல வந்தேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும், வீக்னஸ் இருக்கும். ஸோ எனக்கும் சில ஸ்ட்ரென்த் இருக்கும், எனக்கு சில வீக்னஸ் இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கும் வந்து சில ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுறது ப்ரோ, நான் நல்லா அப்சர்வ் பண்ணுவேன். என்னோட வீக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய கேம் விளாடுறேன், நிறையா படம் பார்க்குறேன், நிறைய டிவி சீரிஸ் பார்க்குறேன், நிறைய பாட்டு கேட்குறேன். ஸோ இதில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து அப்சர்வ் பண்ணுறது அப்படின்னா, நம்மளோட வீக்னஸ்னால் அந்த படம் பார்க்குறதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணலாம். அந்த படங்களில் நிறைய ஃபிலாசபி சொல்லுவாங்க, நிறைய சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ் ஒழிஞ்சிருக்கும். இப்போ கேம் விளாட்றீங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கேமில் வர கேரக்டரோட ஐடியாலஜி எப்படி இருக்குது, ஸோ அதை வந்து உங்களால் அப்சர்வ் பண்ணிங்கன்னா அதை உங்கள் வாழ்க்கையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களோட வீக்னஸையும் ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிறதையும் வந்து ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட ஆஸ்பிரேஷன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் லீவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் அந்த நான் சொன்னதுலேருந்தே ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களால் ஒரு நாள் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் வந்து திருப்பி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அந்த உங்களோட பொட்டன்ஷியல் அனலைஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்திருப்பீங்க, கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன, அந்த வீக்னஸ் எப்படி போக்குறது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிங்கன்னா ஃபர்தர் அது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸும் வேறு யாருக்கும் அது காமனாக இருந்தது அப்படின்னா அவங்களும் இந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணி இல்லை ப்ரோ எனக்கும் இந்த ஸ்ட்ரென்த் இருந்தது, நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படிங்கிற உங்களோட பர்சனல் டிப்ஸையும் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ உங்களுக்குள்ளேயே வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில். இட் ஷுட் பி மோர் ஹெல்த்தி ஐ திங்க். ஸோ எஸ், இந்த ஒரு சைக்காலஜி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது டாபிக் பற்றி நம்ம பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். நம்மளோட அதர் புக் ரிவ்யூஸ் அண்ட் சம்மரிஸ் அண்ட் அதர் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். See you guys in the next video. Until then, நன்றி, வணக்கம் மக்களே.